இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 சாமுவேல் 23:16. அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே தாவீதின் 3 வீரர்கள் பெத்லகேமில் பகைவரின் படையலுக்குள்ளே புகுந்து போய் அங்கே இருந்த கிணத்துல தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து தாவீதுக்கிட்ட கொடுத்தாங்க. தாவீது எனக்கு தண்ணீர் கொண்டு வருவோன் யாருன்னு சொன்ன உடனேவும் இந்த வீரர்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் உயிரை பணயம் வச்சு தண்ணீர் கொண்டு வந்தாங்க. ஒரு எஜமானுக்கு எவ்வளோ விசுவாசியாக இருந்திருக்காங்க. ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கிற தாவீதுக்கு இவங்க காட்டுற முக்கியத்துவம் அளவுக்கு நாம் தேவனுக்கு காட்டுறோமா? ஒரு நல்ல எஜமானனுக்கு நல்ல வேலைக்காரவங்களா இவங்கள நம்ம பார்க்குறோம். இதே போல் நம்மளுடைய தேவனாகிய நல்ல எஜமானருக்கு நம்ம நல்ல வேலைக்காரவங்களா விசுவாசியாக முதல் முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருக்கோமான்னு சிந்திக்க வைக்கிது. தாவீது நல்ல எஜமானராக இல்லைனா இந்த 3 பேரும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்களா? கண்டிப்பாக இல்லை. அப்போது இவங்களுடைய ராஜாவை நினச்சி எவ்வளோ நன்றி உள்ளவங்களாக இருக்கிறாங்க. நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட ராஜாவுக்கு நாம் எவ்வளோ நன்றி உள்ளவங்களாக இருக்கோம்னு சிந்திச்சு பார்க்கணும். இந்த தண்ணீரை குடிக்க எனக்கு தகுதி இல்லைன்னு அதை தேவனுக்கு ஊற்றிட்டான். எப்படி தாவீது அந்த தண்ணீரையும் அந்த தண்ணீர் கொண்டு வந்த மனுஷர்களையும் பெருசாக பார்க்குறானோ அதை விட பல மடங்கு நாம் நன்றியோடு நடக்கும்போது தேவன் நம்மளையும் தேவனுக்காக நம்ம செய்கிற செயல்களையும் பார்ப்பார். ஆமேன்.